Hello students, welcome to Shiny Max 10th Standard Max Chapter 2 Exercise 2.5 first sum solve பண்ணிரலாம். Check whether the following sequences are in AP. அதாவது நம்ம இந்த கொஸ்டின்ல சீக்வன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது AP ஆன நம்ம செக் பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a-3, a-5, a-7, etc. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணிடலாம் சொல்யூஷன். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் T1ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ T1, அதனால் T1 is equal to a-3 இந்த மாதிரி எழுதியிருக்கேன். செகண்ட் வேல்யூவை T2ன்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? T2 is equal to a-5ன்னு எழுதியிருக்கேன். தேர்ட் வேல்யூவை T3ன்னு எடுத்துக்கணும். T3 is equal to a-7. ஓகே, ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸு ஏபியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷனை எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன் என்னன்னா T3 நம்ம லாஸ்ட் என்ன எழுதியிருக்கோம், T3ல இருந்து இந்த T2வை மைனஸ் பண்ணணும். T2 இஸ் ஈக்குவல் டு இனிமேல் T2ல இருந்து T1 மைனஸ் பண்ணணும். T2 மைனஸ் T1 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவலான வேல்யூ கிடச்சி அப்படின்னா இது வந்து என்னன்னா ஏபி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிடலாம். T3 மைனஸ் T2. ஓகே, T3யோட வேல்யூ என்னது, a-7 எழுதிடலாம். a-7 நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டு இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கனால ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. அப்புறம் T2வோட வேல்யூ என்னது, a-5. ஓகே, a-7 அப்படி எழுதிருங்க. இந்த மைனஸை உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணுங்க. ஓகேங்களா? மைனஸ் இன்டூ ப்ளஸ் ஏ, இது ப்ளஸ் ஏ, மைனஸையும் ப்ளஸ்ஸையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் தான். ஒரு மைனஸ் இருந்தாலே மைனஸ் போட்டுருங்க. அப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஏயை அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் மைனஸ் இன்டூ மைனஸ், ரெண்டு மைனஸ், அப்போ ரெண்டு மைனஸ்னா ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 5. ஓகே, இப்போ பாருங்க, இது ப்ளஸ் ஏ, இது மைனஸ் ஏ, அப்போ இது கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் -7 5, ஒரு மைனஸ் இருந்தாலே மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிக்கிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். 7லேருந்து 5 மைனஸ் பண்ணா 2, பெரிய நம்பர் என்னது 7, இதோட சிம்பிள் மைனஸ், அப்போ மைனஸை எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைடு கண்டுபிடிக்கலாம். T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T2வோட வேல்யூ என்னன்னா a-5, a-5 நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள், உடனே ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிருங்க. T1ஓட வேல்யூ என்னன்னா a-3. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு a-5 அப்படி எழுதிடலாம். இந்த மைனஸை உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் இன்டூ ப்ளஸ் ஏ, என்னது மைனஸ் தான், மைனஸ் ஏ. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்டூ மைனஸ், ரெண்டு மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 3. ஓகே, ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏயும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ பேலன்ஸ் -5 3, அப்போ மைனஸ் பண்ணிடலாம். 5லேருந்து 3 மைனஸ் பண்ணா 2, பெரிய நம்பர் 5, அதோட சிம்பிள் மைனஸ், அப்போ மைனஸ் எழுதிருங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுமே எனது ஈக்குவலாக இருக்குது, ரெண்டுமே -2, அப்போ கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு இல்லையா? அப்போ therefore T3 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1, ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, அப்போ therefore the given sequence is an APன்னு எழுதிக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு, அதனால நம்மளை தந்திருக்க சீக்வன்ஸ் வந்து ஏபி தான். ஓகேங்களா? செகண்ட் சப்டிவிஷன், இந்த சப்டிவிஷனில் டோட்டலாக 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 வேல்யூவை எடுத்துட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூவை நம்ம T1ன்னு எடுத்துப்போம். T1 is equal to 1/2. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ T2ன்னு எடுத்துக்கணும். T2 is equal to 1/3. நெக்ஸ்ட்டு தேர்ட் வேல்யூவை T3ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? T3 is equal to 1/4. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 3 வேல்யூவை நீங்கள் எடுத்துட்டாலே போதும். ஓகே, கண்டிஷன் எழுதிடலாமா? T3 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. ஓகே, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு T3 மைனஸ் T2 இந்த சைடை சால்வ் பண்ணிடலாம். T3யோட வேல்யூ என்னன்னா 1/4 எழுதிடலாம். 1/4, சென்டரில் மைனஸ் சிம்பிள், அதனால அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் T2வோட வேல்யூ என்னன்னா 1/3. ஓகே, இப்போ பாருங்க, டினாமினேட்டர் ரெண்டுமே வேற வேறையா இருக்கு, அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 1 3s are 3, சென்டரில் மைனஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் 4 1s are 4 தான், டிவைடட் பை இனிமேல் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். 4 3s are 12. ஓகே, இப்போ பாருங்க, ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கு, அப்போ மைனஸ் பண்ணணும். 4லேருந்து 3 மைனஸ் பண்ணா 1, ஸோ மைனஸ் பண்ணிக்கிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். ஸோ இங்கே வந்து 4 தான் பெரிய நம்பர், இதோட சிம்பிள் மைனஸ், அப்போ மைனஸ் எழுதிடலாம். இனி டிவைடருக்கு கீழே 12 இருக்கு. ஓகே, இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது, ஸோ அதனால் இதை அப்படியே வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த சைடை சால்வ் பண்ணிடலாம். T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T2வோட வேல்யூ என்னன்னா 1/3, அப்போ எழுதிடலாம். 1/3, சென்டரில் மைனஸ் சிம்பிள். T1ஓட வேல்யூ என்னன்னா 1/2. ஓகே, டினாமினேட்டர் வேறு வேறையாக இருக்குது, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 1 2s are 2,
சென்டரில் மைனஸ் சிம்பிள், 3 1s are 3 தான். இனிமேல் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 3 2s are 6. ஓகே, மைனஸ் பண்ணணும். 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 1, பெரிய நம்பருக்கு மைனஸ் சிம்பிள், அதனால் மைனஸ் போட்டுருங்க. டிவைடருக்கு கீழே 6 இருக்குது. இதுக்கு மேலே இதையும் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுமே என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரெண்டு வேல்யூமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ therefore T3 minus T2 is not equal to T2 minus T1. ரெண்டுமே ஈக்குவல் இல்லை, அதனால தான் நாட் ஈக்குவல் டு அந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்போ therefore the given sequence is not. இந்த நாட் இந்த சப்டிவிஷனில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வேர்ட். ஏன்னா இது வந்து ரெண்டுமே ஈக்குவல் இல்லை, அப்போ இது ஏபி கிடையாது. அதனால் நம்மளுக்கு தந்திருக்க சீக்வன் வந்து ஏபி இல்லை, அதனால தான் நீங்கள் நாட் எழுதிக்கணும். இஸ் நாட் அண்ட் ஏபி இந்த மாதிரி ஃபைனலாக எழுதிக்கணும். ஓகேங்களா? தேர்ட் சப்டிவிஷன் 9 13 17 21 25 எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 வேல்யூ எடுத்துட்டாலே போதும், சால்வ் பண்ணிடலாம். T1 வந்தோன்னா ஃபஸ்ட் வேல்யூ என்னது 9, T2 செகண்ட் வேல்யூ என்னென்னா 13, நெக்ஸ்ட் T3 வந்து தேர்ட் வேல்யூ 17. ஓகே, அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் எழுதிடலாம். T3 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிடலாம். T3 மைனஸ் T2, T3யோட வேல்யூ 17 மைனஸ் T2ஓட வேல்யூ 13. 17லேருந்து 13 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சைடை சால்வ் பண்ணிடலாம். T2 மைனஸ் T1, T2ஓட வேல்யூ என்னென்னா 13, நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள். T1ஓட வேல்யூ 9, 13லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டு வேல்யூமே என்னது சேமாக இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? therefore T3 மைனஸ் T2 is equal to T2 மைனஸ் T1. therefore the given sequence is an APன்னு எழுதிக்கணும். ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக வந்திருக்கு, ஸோ அதனால் இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபி. ஓகேங்களா? ஃபோர்த்து சப்டிவிஷன், இந்த சப்டிவிஷன்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு 3 வேல்யூ எடுத்துட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ T1, அப்போ T1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைடட் பை 3. செகண்ட் வேல்யூ T2ன்னு எடுத்துக்கணும், T2ஓட வேல்யூ என்ன 0. தேர்ட் வேல்யூ T3ன்னு எடுத்துக்கணும், 1 டிவைடட் பை 3. ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன், மறக்காமல் நீங்கள் கண்டிஷனே எழுதிக்கணும். T3 minus T2 is equal to T2 minus T1. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சைடை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, T3யோட வேல்யூ என்னன்னா 1 டிவைடட் பை 3, நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள். அப்புறம் T2ஓட வேல்யூ 0. ஓகேங்களா? 0 எழுதிருங்க. எந்த வேல்யூல இருந்து 0 மைனஸ் பண்ணாலும் அதே வேல்யூ தான். அப்போ இதோட வேல்யூ என்னது 1 டிவைடட் பை 3. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைடை சால்வ் பண்ணிடலாம். T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T2ஓட வேல்யூ என்னன்னா 0. அப்போ 0, நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள். இனிமேல் T1ஓட வேல்யூ என்னன்னா மைனஸ் 1 டிவைடட் பை 3. ஸோ இப்போ பாருங்க, இங்கேயும் மைனஸ், இதுவும் மைனஸ், அதனால நீங்கள் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, 0 அப்படியே எழுதிருங்க. ஸோ மைனஸை உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணுங்க, 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 1 டிவைடட் பை 3. ஸோ இப்போ 0வை இதுக்கு கூட ஆட் பண்ணால் 1 டிவைடட் பை 3 தான் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்க, ரெண்டுமே என்னது ஈக்குவலாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ therefore T3 minus T2 is equal to T2 minus T1. ரெண்டு வேல்யூமே ஈக்குவல், அதனால ஈக்குவல் போட்டுக்கணும். ஓகே, அப்போ ஃபைனலாக therefore the given sequence is an AP. ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கனால நம்மளுக்கு தந்திருக்க சீக்வன்ஸ் AP தான். ஓகே, ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஸோ இதுலேயும் சேம் அதே தான், ஃபஸ்ட்டு 3 வேல்யூவை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, சொல்யூஷன் T1 என்னன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ, T2 செகண்ட் வேல்யூ -1, நெக்ஸ்ட் T3 அது வந்து தேர்ட் வேல்யூ என்னன்னா 1. ஓகேங்களா? கண்டிஷனே நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிடலாம். T3யோட வேல்யூ என்னன்னா 1 சென்டரில் மைனஸ் சிம்பிள். T2ஓட வேல்யூ என்னன்னா -1. இந்த வேல்யூமே மைனஸ் இருக்கனால நம்ம பிராக்கெட் போட்டுக்கணும். ஓகே, 1 இனிமேல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 2 மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆயிரும், +1. அப்போ 1 + 1 2. சரிங்களா? ஓகே, இனிமேல் இந்த சைடு கண்டுபிடிக்கலாம். T2 minus T1 is equal to T2ஓட வேல்யூ என்னன்னா -1, மைனஸ் சிம்பிள். T1ஓட வேல்யூ +1. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க, ஆட் பண்ணும்போது ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் இருந்து அப்படின்னா மைனஸ் போட்டுக்கிட்டு ஆட் பண்ணிட்டாலே போதும். ஒன்னே ஆட் பண்ணால் 2. புரியுதா உங்களுக்கு? 2 மைனஸ் இருந்துன்னா ஆட் பண்ணும்போது 2 மைனஸ் இருந்துன்னா மைனஸ் சிம்பிளை போட்டுருங்க, அப்புறம் ஆட் பண்ணிடுங்க. ஒன்னே ஆட் பண்ணால் 2. ஸோ இப்போ பாருங்க, இது +2, இது வந்து +2, இது வந்துன்னா -2. ரெண்டுமே வேற, இது ப்ளஸ் சிம்பிள், இது மைனஸ் சிம்பிள். அப்போ ரெண்டு வேல்யூமே வேற, டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ அப்போ therefore T3 minus T2 is not equal to T2 minus T1. ஈக்குவல் இல்லை, அதனால தான் நாட் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கேன்.
அப்போ therefore the given ஃபைனலாக எழுதிக்கணும் the given sequence is not an ஏபின்னு எழுதிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் இல்லை, அதனால தான் நாட்டுன்னு நம்ம எழுதிக்கணும். இந்த சீக்வன்ஸ் ஏபி கிடையாது ஓகேங்களா. இவ்வளோ தான் இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.